சூப்பர் எல்னினோனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு சார்? உலக அளவில் வெப்ப அலைகளின் தாக்கமும் வெப்பமான நாட்கள் அதிகரிப்பது. இந்த எல்னினோக்கும் லானினாக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ எல்னினோவால உணவுப் பொருட்களோட விலையை எப்படி சார் பாதிக்குது நினைக்கிறீங்க? இப்போ உலக அளவில் உணவு உற்பத்தி என்பது மிகவும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டெல்டா வெதர்மேன் ஏமச்சந்திரன் இணைந்திருக்கிற அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே எல்னினோ அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க சார். முதல்ல இந்த எல்னினோனா என்ன, இது எப்படி சார் உருவாகுது? குறிப்பாக பார்த்தோன்னா நமக்கு பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை மாறுபாட்டை தான் நம்ம எல்லினோ இந்த மாதிரி என்சோட்டமில் வகைப்படுத்துகிறோம். அதில் பார்த்தோன்னா நமக்கு கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை இயல்பை விட நமக்கு கிட்டத்தட்ட 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் போது அதை எல்லினோ அப்படின்னும், அதே மாதிரி 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கும் போது அதை சூப்பர் எல்லினோ அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ அதாவது எல்லினோனா ஒன்றும் இல்லை, கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அது எந்த இடம்னு பார்த்தா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகள். ஓகே, அங்கே தான் உருவாகுது அப்படி சொல்கிறீங்களா சார்? இப்போ இதனால் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பாதிப்புகள் இருக்கா? பாதிப்புகள் இருந்தால் எப்போ வர மாதிரி சார் இருக்குது? குறிப்பாக இந்த எல்லினோ நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு உலகளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி அது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு எப்படி உலகளவில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தா, இப்போது ஒட்டுமொத்தமாக பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு அப்படிங்கிறது நமக்கு ஒட்டுமொத்த உலகில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை விட அதிகமான பரப்பளவு கொண்டது. ஸோ அங்கே ஏற்படக்கூடிய அந்த வெப்பநிலை மாற்றம் என்பது உலக அளவில் நமக்கு இருக்கக்கூடிய பருவ காலங்களையும் அதே போல் கோடைக்காலம், பருவமழை காலம் மற்றும் குளிர்காலம் என அனைத்து காலநிலையுமே இது தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக அமையும். அந்த வகையில் உலக அளவில் அதன் தாக்கம் இருக்கும். இந்தியா மற்றும் தமிழகத்திலுமே அதன் தாக்கத்தை எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்த்தோன்னா தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையும். அதே போல் வெப்பநிலை உயரும். இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை, வெப்ப அலைகள் அடிக்கக்கூடிய நாட்கள் அதிகரிப்பது போன்றவற்றை நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலையும் நீடித்த கோடைக்காலம், அதாவது மே மாத இறுதியிலேயே நிறைவு பெறக்கூடிய அந்த கோடைக்காலம் என்பது நமக்கு ஜூன் ஜூலையிலையும் அதன் தீவிரம் என்பது அதிகரித்து காணப்படும். அக்டோபர் முதல் வாரம் வரைக்குமே அந்த வெப்பத்தின் தாக்கம் தமிழகத்தில் உணரக்கூடும். வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு அதிகமாக பதிவாகும். அனைத்து சூப்பர் எல்னினோ ஆண்டுகள்லையுமே நல்ல மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு. இந்த ஆண்டு நமக்கு தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழை நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் பிற மாதங்களில் வெப்பத்தின் தாக்கமும் வெப்ப அலைகளும் தாக்கமும் அதிகரித்து காணப்படும். சார், இப்படி சொல்லியிருந்தீங்க சூப்பர் எல்னினோ ஆண்டுகள் அப்படின்னு. எத்தனை ஆண்டுகள் ஒரு முறை சார் இந்த சூப்பர் எல்னினோ ஃபார்ம் ஆகும்? குறிப்பாக பார்த்தோன்னா இந்த சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற நிகழ்வு 10 ஒரு 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்கு ஃபார்ம் ஆகும். இதற்கு முன்னதாக நமக்கு சூப்பர் எல்னினோ உருவானது அப்படின்னு பார்த்தா 2015ஆம் ஆண்டு, 1997ஆம் ஆண்டு, 1982, 1972 போன்ற ஆண்டுகள்லாம் இந்த சூப்பர் எல்னினோ நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. தற்போது ஒரு 11 ஆண்டுகளுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு 2026 இந்த சூப்பர் எல்னினோ நிகழ்வு உருவாக இருக்கு. இந்த நிகழ்வு இதற்கு முன்னதாக உருவான 2015, 1997 நிகழ்வை விட தீவிரமான நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரு தீவிரமான சூப்பர் எல்னினோ நிகழ்வாக இந்த ஆண்டு உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. இது நமக்கு பார்த்தோன்னா ஜூலை முதல் வாரத்தில் எல்னினோ அமைப்பு உருவாகுது. அது சூப்பர் எல்னினோவாக வலுப்பெறுவது அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் மாதத்தில் நமக்கு வலுப்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சார், இப்போ சூப்பர் எல்னினோ சொல்லியிருந்தீங்களா சார்? இப்போ சூப்பர் எல்னினோனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது சார்? குறிப்பாக பார்த்தா உலக அளவில் சூப்பர் எல்னினோவின் தாக்கம் இருக்கும். நம்ம பார்த்தோன்னா உலக அளவில் வெப்ப அலைகளின் தாக்கமும் வெப்பமான நாட்கள் அதிகரிப்பது, அதே போல் வறட்சி நிலவுறது, அது மட்டும் அல்லாது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதீத மழைப்பொழிவு, ஒரு குறுகிய காலத்தில் பெரும் மழைப்பொழிவு நிகழ்வுகள், இது போன்ற நிகழ்வுகள் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நமக்கு தெற்காசிய நாடுகள், ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வரலாறு காணாத அளவுக்கு காட்டுத்தீ பரவுதல் ஏற்படும். கடந்த சில ஆண்டுகளாக காட்டுத்தீ பரவுதல் உலக அளவில் பெருசாக இல்லை, பிரச்சனையாக இல்லை. ஆனால் 2027ஆம் ஆண்டு அடுத்த ஒரு ஓராண்டுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த காட்டுத்தீ பரவுதல் உலக அளவில் பல நாடுகள் அச்சுறுத்தும். அது மட்டும் இல்லாது நமக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு நமக்கு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையும். கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை பொய்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஆண்டு கோடைக்காலம் 2027ஆம் ஆண்டு கோடைக்காலம் என்பது இந்தியாவிற்கு மிகவும் அதிகப்படியான ஒரு வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்குமே
உலகின் சராசரி வெப்பநிலை என்பது 2024ஆம் ஆண்டு 1.55 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிச்சிச்சு. ஆனால் இப்போ உருவாகக்கூடிய சூப்பர் எல்லினோவின் தாக்கத்தினால 2027ஆம் ஆண்டு சராசரி வெப்பநிலை 1.7லிருந்து 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்லாது வெப்ப அலைகளின் தாக்கமும் இந்தியாவில் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு கோடைக்காலம் இயல்பாக மே இறுதியில் நிறைவு பெற்றுடும். ஆனால் இந்த ஆண்டு அந்த உருவாகக்கூடிய எல்லினோவின் தாக்கத்தினால அக்டோபர் மாதம் வரைக்குமே நமக்கு அந்த கோடையின் தாக்கம் என்பது இருக்கும். வெப்பமான நாட்கள் என்பது இருக்கும். குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் 40 டிகிரி 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஜூன் ஜூலை மாதங்கள்லேயும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் அல்லாது இதனை தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நமக்கு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவில் மழை பற்றாக்குறை நிலவுது. நிறைய நாட்கள் நீண்ட நாட்கள் அந்த வெப்பமான நாட்கள் அமைய இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வடகிழக்கு பருவமழை சாதகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தளவுக்கு கடந்த சில ஆண்டுகளாக மாதத்திற்கு ஒரு மழை பதிவாகிட்டு இருக்கும். ஸோ அந்த மழைப்பொழிவு இல்லாமல் நமக்கு நிறைய நாட்கள் வறண்ட நாட்கள் என்பது இருக்கும். நம்முடைய வடகிழக்கு பருவமழை சரியாக பதிவாகும் போது அதை சரியாக பயன்படுத்த அடுத்து வரக்கூடிய கோடை காலத்தை நம்ம எதிர்கொள்ளலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு கேட்டால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, வறட்சி ஏற்படும் சொன்னீங்க, தென்மேற்கு பருவமழை கம்மியாகவும் சொல்லியிருந்தீங்க, தண்ணி தட்டுப்பாடு ஏற்படும் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இதெல்லாம் வரப்போகுது மேபி நீங்கள் அசம்ஷன் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க 2015 1990 எல்லாம் வந்துச்சு சொல்லியிருந்தீங்க சார். அப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்தது சார்? இப்போ 2015 எடுத்துட்டா ஒரு உதாரணம், சென்னை பெருவெள்ளம் யாரும் மறந்துருக்க முடியாது. ஆனால் அதை ஃபாலோ பண்ணி வந்த இயர் 2016 பெரும் வறட்சி நிலவுனுச்சு ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இந்தியாவிலையும். ஸோ அதற்கான காரணம் என்ன? எப்படி வெள்ளப்பெருக்கும் வந்திருக்கு, அதனை தொடர்ந்து 2-3 மாதங்களில் வறட்சியும் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முக்கியமான நீர்நிலைகள், அது மேட்டூர் அணையாக இருக்கட்டும், பவானி சாகர் அணையாக இருக்கட்டும், அல்லது முல்லை பெரியாறாக இருக்கட்டும், தென்பெண்ணையாறாக இருக்கட்டும், இது போன்ற ஒரு முக்கியமான நீர்நிலைகள் அணைகள் அனைத்துமே தென்மேற்கு பருவமழையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நமக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை நன்றாக பதிவானால் அங்கிருந்து நமக்கு தண்ணீர் வரும் பட்சத்தில் இந்த நீர்நிலைகள்லாம் நிரம்பிடும். இதுதான் நமக்கு கோடை காலத்தில் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு பெரிதும் குடிநீருக்கும் அதே போல் விவசாயிகள் வேளாண் பணிகளுக்கும் மிகவும் முக்கியமானதாக இருக்குது. வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இந்த எல்லினோ ஆண்டுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது எல்லாமே கடலோர மாவட்டங்கள், சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையிலான கடலோரம். இந்த கடலோர மாவட்டங்களில் பெரிதாக அணைகள் கிடையாது. அதுவும் இல்லாமல் அதிகமாக மழை பெய்து இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது கண்டிப்பாக கரைகள் உடைந்து தண்ணீர் வீணாகிறது தான் நடக்கும். ஸோ அதன் காரணமாக எப்போதுமே நமக்கு இந்த எல்லினோ, அதுவும் குறிப்பாக இந்த சூப்பர் எல்லினோ ஆண்டுகளில் அதிகமாக மழை பதிவாகி வெள்ளப்பெருக்கு வர்றது கடலோர மாவட்டங்களில். அதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த 6 மாதங்கள்லேயே நமக்கு ஒரு தண்ணீர் தட்டுப்பாடும் வறட்சியும் ஏற்படுறதும் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக பெரிதாக நமக்கு மேட்டூர் அணைக்கு காவிரியிலேருந்து தண்ணி கேட்டு பெறும் அளவுக்கு ஒரு சூழல் உருவாகலை. என்ன காரணம்னா, கடந்த 6 ஆண்டுகள் லானினா ஆண்டுகள், இயல்புக்கு அதிகமான மழை பதிவாகி அதிகப்படியான நீர் திறந்து அவை அனைத்துமே நமக்கு இங்கிருந்து மேட்டூர்லேருந்து திறந்து கடலில் கலந்த ஒரு நிகழ்வுகளை பார்த்தோம். ஆனால் தற்போது இந்த எல்லினோ தாக்கத்தினால காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை பொய்க்கும், பருவமழை மிக குறைவாக பதிவாகும். அப்போ என்ன ஆகும்னா, அங்கேயே தண்ணீர் அவர்களுக்கே பத்தாத சூழல் இருக்கும். அப்போ நம்ம கேட்டு பெற வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ஸோ இப்போ அடுத்த 2 ஆண்டுகள் 2026, 27 ஆண்டு பொறுத்தளவுக்கு இப்போ மேட்டூர், பவானி சாகர், முல்லை பெரியாறு போன்ற அணைகள்லாம் நிரம்புவது என்பது மிகவும் கடினமான சூழல். அப்போ அதை சரியாக நீர் மேலாண்மை செய்ய வேண்டிய ஒரு அவசியமும் ஏற்படும். இப்போ அதே மாதிரி எல்லினோ சொல்லிட்டீங்க சார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லானினா அப்படின்னு ஒன்று சொல்லிடுறாங்க சார். இப்போ இந்த எல்லினோ சொல்லிட்டீங்க, இந்த எல்லினோக்கும் லானினாக்கும் என்ன வித்தியாசம்? லானினா என்ன சார்? அதாவது இப்போ இந்த என்சோ பட்டன் தான். அதாவது என்சோனா ஒன்றும் இல்லை, கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை தான் நம்ம கணக்கிடுறோம். அது இப்போ நம்ம குறிப்பிட்ட மாதிரி மேற்கு பசிபிக் பெருங்கடல், அதாவது ஒட்டுமொத்த பசிபிக் பெருங்கடலில் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை சற்று குறைவாகவும், கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை அதிகமாகவும் இருக்கும்போது நம்ம அதை எல்லினோ அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். அதே லானினானா இதற்கு ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வு. இப்போ நமக்கு கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை இயல்பை விட குறைவாக பதிவாகும். உதாரணத்துக்கு கடந்த ஒரு 6 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் வெப்பநிலை குறைவாக பதிவானுச்சு. அதனால அதை நம்ம லானினா அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். இதை சமநிலையில் இருந்தால் சமநிலை அப்படின்னு வகைப்படுத்துவோம். இவை அனைத்துமே கடலின் மேற்பரப்பு வெப்பநிலையை தான் நம்ம குறிப்பிடுறோமோ தவிர மற்றவை ஒன்றும் இல்லை. ஓகே சார், இப்போ இந்த எல்லினோவால் உணவுப் பொருட்களோட விலையை எப்படி சார் பாதிக்குது நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உலக அளவில் உணவு உற்பத்தி என்பது மிகவும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பல இடங்களில் வறட்சி ஏற்படும் போது விவசாயம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வெறுமனே தமிழ்நாடோ இந்தியாவோ சார்ந்ததில்லை, உலக அளவிலேயே இதன் தாக்கம் இருக்கும். நமக்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லையும் தாக்கம் இருக்கும், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்லையும் தாக்கம் இருக்கும். அப்போது ஒட்டுமொத்த உலகின் உணவு உற்பத்தி
உற்பத்தி என்பது வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக உணவு விலைகள் வந்து வரக்கூடிய ஆண்டுகளில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்லாது தண்ணீர் தட்டுப்பாடு, இந்த வறட்சி நிலையின் காரணமாக பாதிக்கப்படுவதற்கான சூழல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளால விவசாயிகள் வந்து என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? விவசாயிகளை பொறுத்தளவுக்கு நமக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே நீடித்த பருவமழையின் தாக்கம், அதே போல் பருவமழை பின்தங்கி பதிவாகிறதன் தாக்கம், அறுவடை காலகட்டத்தில் வந்து பாதிப்பு, மழை பாதிப்பு ஏற்பட்டது தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு சரியான நேரத்திற்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும், சரியான நேரத்துக்கு நிறைவு பெறும். அப்போது அதற்கு தகுந்தாற் போல திட்டமிடுதல் அவசியம். அது மட்டும் இல்லாது விவசாயிகள் தொடர்ச்சியாக நெல் மட்டுமே பயிரிடாமல் சற்று மாற்று பயிர்களையும் பயிரிடணும். குறிப்பாக நம்ம பார்த்தோன்னா இப்போ ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும், நமக்கு மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த காலகட்டத்தில் மாற்று பயிருக்கு போகிறது நல்லது. சம்பா ஒரு போகம் மட்டும் நல்ல நமக்கு வடகிழக்கு பருவமழையை சார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் சம்பா நெல் பயிருக்கு போனால் நல்ல விளைச்சல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்பா பயிர்கள் பயிரிடும்போது அந்த குறிப்பிட்ட ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வயல் மூழ்கினாலும் பாதிக்காத அளவிற்கு திட்டமிடுதல் வேண்டும். அதே போல் நிறைய நாட்கள், நீண்ட நாட்கள் வெப்பத்தை தாங்கக்கூடிய பயிர்களை தேர்ந்தெடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மகசூலில் வந்து நல்ல ஒரு இது கொடுக்கும். இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அறுவடை காலகட்டத்தில் மழை பாதிப்பு இருக்காது. ஆனால் அதற்கு முன்னதாக அந்த நமக்கு ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சற்று கூடுதல் மழை கடலோர மாவட்டங்களில் இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல் அவங்க திட்டமிட்டு பயிரிடும்போது அவர்களுக்கு நல்ல ஒரு மகசூல் அமைய வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்லையும் பருவமழை கை கொடுக்க போகிறதில்ல, நமக்கு மட்டும்தான் பருவமழை கை கொடுக்க போகுது. இதில் குறிப்பாக இந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள், குறிப்பாக காவிரி டெல்டா விவசாயிகள் சற்று யோசித்து பயிரிடலாம் குறுவை சாகுபடிக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஏரி குளங்களில் தண்ணீர் இருக்குது, இல்லை நிலத்தடி நீர்மட்டம் இருக்குன்னா குறுவை சாகுபடி பண்ணலாம். இல்லை நான் முழுமையாகவே மேட்டூர் அணையை மட்டும்தான் நம்பியிருக்கேன், முழுமையாகவே வெப்பச்சலன மலையை மட்டும்தான் நம்பியிருக்கேன் அப்படிங்கிற விவசாயிகள் சற்று குறுவைக்கு போகாமல் முன்பட்ட சம்பாவுக்கு போகிறது நல்லது. ஏன்னா நமக்கு தற்போதே மேட்டூர் அணை நீர்மட்டம் என்பது 78 அடி தான் இருக்குது. இந்த சூழலில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதும் தாமதமடையுது, வரக்கூடிய நாட்கள்லையும் பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் இல்லை. இதனெல்லாம் கருத்தில் கொண்டு குறுவை சாகுபடியை இந்த ஆண்டு இந்த மேட்டூர் அணையை நம்பி இருக்கவங்க தவிர்ப்பது நல்லது. எனக்கு நீர் ஆதாரம் இருக்குங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. இதில் முக்கியமாக ஜூன் முதல் செப்டம்பர் மாதத்தில் வெப்பத்தின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்பது அதிகரிக்கும். இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அவர்கள் அதற்கு தகுந்தாற் போல பயிரிடுதல் அவசியம். சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க தென்மேற்கு பருவமழை வந்து தாமதமாக தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தாமதமாக தொடங்குறது ஓகே சார், அதோட இயல்பை விட கம்மியாக பெய்யும் வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக தான் பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதில் குறிப்பாக நமக்கு கேரளா, கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் பருவமழை குறைவாக பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட கடந்த 11 ஆண்டுகளுக்கு பிறகு பருவமழை வந்து மிகவும் குறைவதற்கான ஒரு சூழல் காணப்படுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு சற்று நீர்நிலைகள்லாம் நிரம்புமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சார், இப்போ இந்த சூப்பர் எல்லினோ சொல்லுவீங்களா சார், இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார், நெக்ஸ்ட்டு எப்போ வருது அப்படின்னு? இல்லை, எல்லினோ நிகழ்வை பொறுத்தளவுக்கு அதிகபட்சம் 1 ஆண்டு முதல் 2 ஆண்டுகள் தான் நீடிக்கும். அதிகபட்சமாகவே 2 ஆண்டுகள் தான் நீடிக்கும். இதற்கு முன்னதாக வலுவான சூப்பர் எல்லினோ உருவானது அப்படின்னு பார்த்தா 1876ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அந்த எல்லினோ நிகழ்வு பார்த்தோம்னா 21 மாதம் நீடிச்சிருக்கு, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள். ஸோ அதிகபட்சமே 2 ஆண்டுக்குள்ளாக தான் நீடிக்கும். இப்போ தற்போது உருவாகி இருக்கக்கூடியது 10 மாதங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு தற்போது எதிர்பார்க்கப்படுது. அது உருவாகும் போது மேலும் நம்ம எத்தனை மாதங்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இயல்பாகவே இந்த லானினா அமைப்பு பார்த்தோம்னா 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். இது நமக்கு எல்லினோவை பொறுத்தளவுக்கு அதிகபட்சம் 1 ஆண்டு 2 ஆண்டு தான். அதே போல் உருவாகும் தன்மையும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உருவாகும். அது ஒரு முறை உருவானாலே அதன் தாக்கமே 2-3 ஆண்டுகளுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால அடிக்கடி நம்ம உருவாகும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சு ரொம்ப சூப்பர் எல்லினோன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் சார் கொடுத்துட்டு போச்சு அது? இப்போது நம்ம பார்த்தோம்னா 2015 சூப்பர் எல்லினோ தான், 1997, 82 இது எல்லாமே சூப்பர் எல்லினோ தான். ஆனால் 150 ஆண்டோட ஏன் ஒப்பிடுறோன்னா, அப்போ உருவானது கிட்டத்தட்ட அந்த பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை என்பது கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் 2.8 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உயர்ந்துச்சு. இப்போ உருவாகக்கூடிய இந்த சூப்பர் எல்லினோ பார்த்தீங்கன்னா 3 டிகிரிக்கு மேலே, அதையும் விட தீவிரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் அது ரெண்டையும் நம்ம ஒப்பிடுறோம். இதில் குறிப்பாக அந்த 150 ஆண்டுக்கு முன்னதாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா சற்று அச்சமுற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அன்றைய தினத்துக்கு 4% மக்கள் உயிரிழந்திருக்காங்க. 6 கோடி மக்கள் அன்றைய தினம் வந்து உலக அளவில் உயிரிழந்திருக்காங்க. வெப்பத்தின் தாக்கத்தினால, வெப்பம், வெப்ப அலை, வறட்சி, பஞ்சம், பட்னி
தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தாது வருட பஞ்சம்னு அதை குறிப்பிடுவாங்க. 1876 முதல் 1878 வரைக்கும் நீடிச்சிருக்கு. அதே போல் கால்நடைகள்லாம் இறந்திருக்கு. பெரிய ஒரு உலக அளவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி அது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படாது. ஏன்னா நமக்கு அன்றைய தினம் அந்த எல்லினோ உருவாக போகுது, இதன் தாக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இன்றைய தினம் உலக அளவில் அது பேசப்படுது. உலக அளவில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதன் காரணமாக அது போன்ற ஒரு பாதிப்பு இருக்காது. அதே சமயத்தில் அன்றைய தினம் இருந்த காலநிலை அமைப்புங்கிறது வேறு. அதாவது புவி வெப்பமயமாதல், கடல் வெப்பநிலை என்பதெல்லாம் அன்றைய தினம் மிக குறைவாக இருந்துச்சு. இன்றைய தினம் அப்படி இல்லை, மிகவும் தீவிரமாக இருக்குது. இந்த காலநிலை மாற்றம் பெரும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போது இப்போ உருவாகக்கூடிய எலினோவின் தாக்கமும் வந்து அன்றைய விட இன்று வந்து சற்று தீவிரமாக இருக்கலாம். ஸோ இப்போ நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, நம்மளால் முன்னெச்சரிக்கை எடுக்க முடியும். அதே சமயத்தில் தாக்கமும் தீவிரமாக இருக்கும். அதை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஓகே சார், விவசாயிகளுக்கு சொல்லிட்டீங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணணும்னு. இப்போ பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சில பேர்லாம் இறந்துருக்காங்க அப்படின்னு. இப்போ வரப்போ சூப்பர் எலினோக்கு வந்து பொதுமக்கள் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து அதிகப்படியான வெப்பம் அதிகரிக்க போகுது. இப்போ இந்த ஆண்டே கோடையின் வெப்பம் வந்து தமிழகத்தில் அதிகரிச்சிருப்பதை பார்க்க முடியுது. அடுத்த ஆண்டு மேலும் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ முதல்ல வெப்பமான நாட்களும் வந்து நிறைய நாட்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒட்டுமொத்த தனிநபரும், இது வந்து அரசும் மற்றவர்களும் தாண்டி ஒவ்வொரு தனிநபருமே இதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். முதல்ல நம்ம வீடுகளை சுற்றி அதிகமான மரக்கன்றுகள் நடுதல், அதே போல் நம்ம வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்கள் சுற்றி அதிகமான மரக்கன்றுகள் நடுதல். அப்படி மரக்கன்றுகள் நடும்போது கண்டிப்பாக அடுத்த ஒரு 6 மாதத்தில் மழைக்காலத்தில் ஓரளவுக்கு வளர்ந்துடும். அடுத்து வரக்கூடிய கோடை காலத்தில் நமக்கு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலையை சற்று குறைக்கும். இப்போ இன்றைய தினமெல்லாம் வெப்பநிலையில் பிரச்சனையே என்னென்னா 36-38 டிகிரி வெப்பநிலை பதிவானா உணரும் வெப்பநிலை 44 டிகிரி போகுது. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ எலினோனால் உயரக்கூடிய வெப்பநிலையை குறைக்க, அங்கே இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலையை குறைக்க மரங்கள் நடுதல் தான் ஒரே தீர்வு. அதே போல் விவசாயிகளும் அந்த வயல்களில் வரப்புகளில் சில மரக்கன்றுகள் நடும்போது அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் குறையாமலும் வயல்களுக்கு தேவையான நீர் வந்து அதிகமாக ஆவியாகாமலும் அவர்களுக்கு ஒரு நிழலை கொடுக்கக்கூடிய வகையிலும் அமையும். வரப்புகளில் ஒரு மரமாச்சு வளர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதே போல் மழைநீர் சேகரிப்பை நம்ம அதிகப்படுத்தல். ஏன்னா மற்ற மாநிலங்களில் மழை பற்றாக்குறை ஏற்பட போகுது, மழை பொய்க்க போகுது. அப்போ அவர்களிடம் தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணி கேட்டு நம்ம பிரச்சனை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மழைநீர் சேகரிப்பை பண்ணும்போது கண்டிப்பாக நிலத்தடி நீர்மட்டம் உயரும். விவசாயிகள் அந்த பண்ணை குட்டையெல்லாம் அமைச்சு தண்ணீரை வந்து சேகரிக்கும் போது அவர்களுக்கு இது போன்ற ஒரு கடினமான சூழலில் அதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு பயனுள்ளதாக அமையும். அதே போல் நமக்கு அந்த நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு பார்த்தோன்னா முக்கியமாக, ஏன்னா நிறைய நாட்கள் வறண்ட நாட்களாக இருக்கும்போது நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை உயர்த்தணும்னா கண்டிப்பாக எல்லாருமே ஆழ்துணை கிணறு, போர்வெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் கொண்டு போய் மழை நீரை வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது அது நல்ல முறையில் கை கொடுக்கும். உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1200 ஆழ்துணை கிணறுகள், அதாவது பயன்படுத்தாமல் இருந்த ஆழ்துணை கிணறுகளை மழைநீர் சேகரிப்புக்கு மாற்றியிருந்தாங்க கடந்த ஆண்டு. அந்த மாவட்டத்தின், திருவள்ளூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த நிலத்தடி நீர்மட்டம் 5 முதல் 7 அடி அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ அது போன்ற ஒரு நிகழ்வுகளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த எலினோ நிகழ்வை வந்து எதிர்கொள்ள முடியும். எலினோவை பொறுத்தளவுக்கு மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும், வெப்பமான நாட்கள் அதிகமாக இருக்கும். அடுத்த ஆண்டு கோடை காலத்தில் வெப்ப அலைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதற்கு தேவையான முன்னேற்பாடு ஒன்றுமே இல்லை, அவர்கள் வீடுகளை சுற்றி மரக்கன்றுகள் நடுதல். அதே போல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலும் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையை மழைநீர் சேகரிப்பை அதிகப்படுத்தி அதை சேகரிக்கும் போது நிலத்தடி நீர் மட்டமும் உயரும். ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எலினோ வந்துன்னா என்ன, சூப்பர் எலினோ எப்படி உருவாகுது, இப்போ சூப்பர் எலினோ வந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டது மிக்க நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.